இன்னைக்கு நாம சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் நிகழ இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கின்றோம். ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இந்த சுக்கிரன் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3க்கும் 10க்கும் அதிபதி. இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்குள்ளே இருப்பதனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது தேடி வரும். உங்களுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் குரு வீட்டு மூலமாக ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் பூர்வீக சொத்து மூலயமாக அதிர்ஷ்டம் ஏற்படும். பெற்ற பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சி அடைவீங்க. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும் இந்த ஒரு காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. எப்போதும் 500 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் மட்டும் வெறும் 51 ரூபா மட்டும்தாங்க. தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படும். தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, எவ்வளோ நேரம் பேசுவீங்க, அதாவது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேள்வியாக கேட்டுக்கலாங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி வாங்க இன்றைக்கி நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் கௌரவ அந்தஸ்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். சென்ற இடம் எல்லாமே சிறப்பு கிடைக்கும். முக்கியமாக குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த வெயிட் ஏறும் உடம்பு. அதே போல் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியாக கொடுக்கும். அமோகமான பணப்புழக்கம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். ஏன் அப்படின்னா குரு வீட்டில் ராகு இருக்கிறாரு. அப்போ குரு பகவான் வீட்டில் ராகு இருந்து குரு அமர்ந்த வீட்டினுடைய சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ அந்நியர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு போயிட்டு நல்லதொரு கம்பெனி நல்லதொரு சம்பளத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு அமர்ந்த வீட்டினுடைய சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்லதொரு பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். இந்த மாதம் முழுவதுமே தேங்கி கிடந்தவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் வித்துடும். அப்போது பணவரவில் நல்லதொரு, அதாவது தாராள பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3ஆம் அதிபதி பாருங்க சுக்கிரன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி தைரியஸ்தானம், 3ஆம் இடம் வீரியஸ்தானம். இந்த 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லதொரு வரன்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறது. அதே போல் ஆபரணங்கள் புதுசாக எடுக்க முடியும். வீட்டிற்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எடுக்க முடியும். அதே போல் 3ஆம் அதிபதியை சனி பகவான் பார்க்கறதுனால புது வேலையாட்கள் அமைவாங்க. அந்நிய ஜாதிக்கார வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறது. பார்த்தீங்கன்னா நல்லதொரு வாழ்க்கை துணை கிடைக்கும். பயணம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஜவுளி சம்மந்தப்பட்ட துறை, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் இருப்பவங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது தேடி வரும். ஏன்னா சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் லட்சுமியை வணங்கக்கூடியவர். அதே போல் அழகுக்கு காரகன் சுக்கிரன், அவர் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போ இந்த ஒரு காலகட்டம் அமோகமான ஒரு பணப்புழக்கம், அமோகமான ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பார்த்தது எல்லாமே நன்மையில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லதொரு வசீகரம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதாவது அழகு கூடும்னு சொல்லலாம் இந்த ஒரு காலகட்டத்தில். அழகுக்கு காரகன் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும்போது
அதே போல் சொகுசு வாகனங்கள் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் வாகனக்காரகன் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும்போதே. அதே போல் முக்கியமாக கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலம் அதிர்ஷ்டமான காலம். இந்த சிவில் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும்போதே. அதே போல் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு அமோகமான ஒரு யோகம் கிடைக்கும். இந்த சுக்கிரனும் சனியும் 2 பேரும் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இந்த சுக்கிரன் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய குரு இருக்கிறாரு. அந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறாரு. அப்போது இந்த 4 கிரகங்களுமே ஒருவருக்கொருவர் பார்த்து தொடர்பில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு காலம் நல்லதொரு சிறப்பான காலம். சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எதிர்பார்த்த பணவரவுகளை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கண்டக சனி நடந்து கொண்டிருக்கின்றது. 8ஆம் இடத்துல ராகு இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதே போல் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருப்பது பதவி பறிபோகும் அப்படின்லாம் பழைய பாடல் சொல்லுது. ஆனால் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப விழிப்பாக தான் இருக்கணும். 10ஆம் இடத்துல குரு பார்த்தீங்கன்னா 2025 மே மாதம் வரைக்கும் இருக்கிறாரு. அப்போது சிம்மராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விடக்கூடாது. இந்த விஆர்எஸ் கொடுக்கறது, மேல் அதிகாரிகளை பகச்சிக்கிறது, இது எல்லாமே ஆகாதுங்க 10ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும். அப்போது இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு முழு ஈடுபாட்டோடு இருக்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த இடமாற்றத்திற்கு அப்ளை செய்கிறது, அதே போல் ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை தேடுறது, இதெல்லாம் ஆகாது சிம்மராசிக்காரர்களுக்கு. அதாவது இருக்கிற வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. 7ஆம் இடத்துல சனி அமர்ந்தவங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடம்புல ஒரு அசதி தெரியும், ஒரு சோம்பல் தெரியும், ஒரு வேலையில் ஒரு நாட்டம் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். எங்கே போனாலும் ஒரு தொல்லை, எங்கே போனாலும் இடுப்பறி, வேலை கேட்ட கூலி கிடைக்காத ஒரு நிலை இதெல்லாம் கொடுக்கும். பொதுவாக 7ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருப்பவர்களாலேயே கஷ்டம் ஏற்படும். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, தொழில் பார்ட்னருக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் இந்த கண்டக சனி காலகட்டத்தில். அப்போது கண்டக சனி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அதாவது உழைப்பால் உயர்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது கடுமையாக போராட கற்றுக்கோங்க சிம்மராசிக்காரர்கள். இந்த கண்டக சனி காலகட்டத்தில் எங்கே போனாலும் கொஞ்சம் வேலைப்பளு இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் தொடர்ந்து போராடுவதனால வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நம்ம கெட்டியாக பிடிக்க முடியும். அதே போல் 8ஆம் இடத்துல ராகு இருந்து கொண்டு இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல ராகு இருப்பது பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு பண முடக்கம் தருங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ண போகிறீங்க, பெருசாக இதை முதலீடு பண்ணக்கூடாது 8ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும். பொதுவாக 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் பணப்புழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமுங்க. அப்போது பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஒரு தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெருசாக இந்த ஒரு காலகட்டத்தில் பணத்தை கொண்டு போய் எதுலையாவது போடுறது, இல்லை பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். இந்த 2ல் கேது இருக்காங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கண்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை, பற்களில் பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பேச்சினால பிரச்சனை, இது எல்லாமே கேது 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா பேச்சை விடக்கூடாது, வார்த்தைகளை விடக்கூடாது. 2ஆம் இடத்துல கேது இருக்கிற வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் கீழே விழுந்ததா பல்ல அடிப்படுறது, இல்லை கண்ணில் அடிப்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால. அதே போல் ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வாங்க முடியாது. 2ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போது யாருக்காவது ஒரு ஜாயின் போகிறதுல அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. 2ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் 2025 ஏப்ரல் வரைக்கும். அதனால் இந்த ஜாயின் போடுறது, பணம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் தவிர்க்கணுங்க சிம்மராசிக்காரர்கள். கேது 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ராசியை நோக்கி கேது வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி சரி இப்போது சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பணப்புழக்கம் உண்டு. இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண வரவில் நல்லதொரு அதிர்ஷ்டம், நல்லதொரு முன்னேற்றம், நல்லதொரு வசீகரம், நல்லதொரு கலகலப்பாக இருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள். ஆனால் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வாகனக்காரகன். வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் விழிப்பாக தான் போகணும். ஏன்னா சுக்கிரன் ராசிக்குள்ளே பகையாக சஞ்சாரம் செய்கிறதுனால அப்போ வாகன விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஆனால் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நல்லதொரு கலகலப்பாக இருப்பீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள். இப்போ குரு சனி உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் சுக்கிரன் இந்த 26 நாட்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு கிரகம் நின்ற வீட்டில் வேலை செய்யும். உங்களுக்கு சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க தவற மாட்டார். சுக்கிரனுக்கு ராசிக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லதொரு மேன்மை அப்படிங்கிறது தரும்.
எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூட உங்களுக்கு. ஏன்னா சுக்கிரன் குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபகிரகம். அப்போது எங்கே போனாலும் ஒரு மேன்மை அப்படி எங்கே போனாலும் ஒரு அதிர்ஷ்டம் இது ஒரு காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். சுக்கிரனால் உங்களுக்கு இந்த 26 நாட்களுமே நல்லது ஒரு மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல தொல்லைகள் இருந்தாலுமே இந்த 26 நாட்கள் உங்களுக்கு மேன்மையான நாட்கள்னு சொல்லலாங்க. அதை உறுதியாக நம்பவும் முடியும். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம